தமிழ்நாட்டில் கொள்கை எதிரின்னு சும்மா ரொம்ப சத்தமாக பேச மாட்டாங்க. அவங்க காலில் எடுத்தோம் கொள்கை எதிரின்னு பொதுவாக ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு பாஜக இல்ல பிஜேபின்ற அவங்க கட்சியின் பெயர் கூட இதுக்கு சொல்ல துணியாத ஒரு முதுகெலும்பு இல்லாத கோழை தான் நமக்கு முதல்வராக வச்சிருக்காரு. மக்கள் அவருக்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு பாவம் அரசியலும் தெரியாது, அரசியல் அறிவு கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது, அரசியல் பின்னணி கிடையாது, மக்கள் நோக்கம் கிடையாது, சேவை கிடையாது, எதுவுமே இல்லை. அதிகார வெளியில வந்தாரு, சினிமா கவர்ச்சியை பயன்படுத்தி வந்து உட்காந்துட்டாரு. நீங்க அவர் போய் இவ்வளவு கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு இதெல்லாம் எதுவுமே விளங்காது. விளங்குறதுலன்றது வெளியில் நமக்கு தெரியுது இல்ல. அவரை நினைச்சு பரிதாபம் தான் பண்ணும். அவருக்கு வாக்களித்த அறிவு வளர்ச்சி குன்றிய அந்த 20 விழுக்காடு இளைஞர்களையும் மக்களையும் நினைச்சு அவங்க மக்கள் இல்ல, மக்கள்லாம் இந்த பக்கம் 80 விழுக்காடு மக்கள்லாம் சிந்திக்கணும். சிந்திக்கிறவனான மனிதன் பகுத்தறிவு உள்ள வந்தாங்க. பகுத்தறிவு இல்லாத அந்த 5 அறிவு கூட்டம் அவருக்கு வாக்களித்ததற்காக அந்த 80 விழுக்காடு இன்னைக்கு போராடி சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. என்ன பரதேசி டிஎம்கே எழுதி கொடுத்ததெல்லாம் நல்லா படிச்சிட்டியா? நான் இப்ப போட்டிருக்கிறது சும்மா சாம்பிள் தாங்க. அவனோட இன்டர்வியூ போய் பாருங்க, எப்படி கொடுத்திருக்காரு தெரியும். ஏடா பண்ணாட பரதேசி பொறுக்கி நாய இன்டர்வியூவும் கூட்டா டிஎம்கே காரன் சொன்னதெல்லாம் அப்படியே கக்கி வச்சிருக்கியா? உனக்கு எவ்வளவு திமிரு மேரு ஏத்த மேரு இருந்தா முதுகெலும்பு இல்லாத முதல்வர், அதுக்கப்புறம் மனவளர்ச்சி குன்றியவங்களாம். மனவளர்ச்சி குன்றியவங்க 5 அறிவு உள்ளவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்களாம் 20% பேரு. அதனால இவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். ஏண்டா வெண்ண எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற? நீ வேணா உங்க டிஎம்கே ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு போயிடு, கைலாசம் மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, ஏதாவது ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து, இல்ல ஏதாவது ஒரு நாட்டை புதுசா உருவாக்கி அங்கே உங்களோட முதல்வரை உட்கார வச்சு, துணை முதல்வரை உட்கார வச்சு நீங்க எல்லாம் பொறுக்கிட்ட பண்ணி என்ன கருமாதத்தை வேணா பண்ணுங்க. இங்க இருக்காதீங்க. இங்க இருக்க சொல்லி யாரும் இங்க கட்டாயப்படுத்தவும் இல்ல. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தேடுறதுக்கு அப்படின்னா, நான் உனக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன் பாரு. இப்ப நீ பேசுறதுக்காக இது உனக்கு ஓகேவா? தயவு செஞ்சு செத்துரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வாழ்ந்து இந்த பூமிக்கு நீ ஒன்னும் கிழிக்க போறது இல்ல, ஒன்னும் புடுங்க போறது கிடையாது. அதனால தயவு செஞ்சு செத்துரு ஓகேவா? மக்கள் தொகையில ஒண்ணு போயிட்டு போகுது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் இப்போ யாராவது அவனை சாக சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னா, நாயே அவன் எங்களை முட்டாள்னு சொல்றதுக்கும் பைத்தியங்கள்னு சொல்றதுக்கும் அவனுக்கு எவன்டா உரிமை கொடுத்தது? பொதுமக்களை விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை நீ பைத்தியம் நம்ப மனநலம் குன்றியவங்க. மனநலம் குன்றியவங்க என்ன வேணா பேசுவாங்க தானே? மனநலம் குன்றியவங்க கேவலமா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, அவனே வேணும் பேசுவாங்க. நாங்க இன்னமும் பொறுமையா பேசுறோம். பரதேசி பண்ணட பொறுக்கினாயே இதோட நிப்பாட்டிய. இன்னொரு தடவை நீ கேமரா முன்னாடி நிக்கிறோம், மைக்க நீட்டுறாங்கன்னு சொல்லிட்டு முதல்வரை சொல்றது, பொதுமக்கள் ஓட்டு போட்ட பொதுமக்களை சொல்றதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மான மரியாதை கெட்டு போயிடும். இந்த மாதிரி வீடியோல இல்ல, வேற மாதிரி மான மரியாதை கெட்டு போயிடும். ஜேம்ஸ் வசந்தன், உனக்கான மரியாதையை மீடியாக்குள்ள காப்பாத்திக்கும்.